This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிரபல நடிகையின் 14 வயது மகன் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை. டியூஷன் போக சொன்னதால் விபரீதம். இக்காலத்தில் குழந்தைகள் எமோஷனலாக மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். இதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுக்கப்படாத முடிவை எடுத்து விடுகிறார்கள். அப்படிதான் பிரபல நடிகை ஒருவரின் மகன் டியூஷன் சொன்னதற்காக மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த காலத்தில் பெரும்பாலான பெற்றோர் குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்கிறார்கள். குழந்தைகளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். அதே நேரம் இந்த அளவு ஒரு புரொடெக்ஷன் சூழலில் வளர்வதால் குழந்தைகளுக்கு வெளி உலகம் பெரிய அளவில் தெரிவதே இல்லை. இதனால் சிறு சோகம் அல்லது நினைத்தது நடக்காமல் போகும்போது அவர்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கேட்பது கிடைக்காத போது அல்லது நினைத்தது நடக்காது என்போது என்ன செய்ய வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இதனால் மோசமான முடிவுகளையும் அவர்கள் எடுக்கிறார்கள். இப்பொழுது இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துள்ளது. பிரபலமான இந்தி மற்றும் குஜராத் டிவி நிகழ்ச்சிகளில் பணியாற்றிய நடிகை ஒருவரின் 14 வயது மகன் சின்ன விஷயத்திற்கு தனது உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறான். டியூஷனுக்கு செல்வது தொடர்பான விவகாரத்தில் அந்த சிறுவனுக்கும் தாய்க்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. டியூஷன் செல்லுமாறு தாய் கூறிய நிலையில் அதை அந்த சிறுவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இதில் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்த சின்ன விஷயத்திற்கே மனமுடைந்த அந்த சிறுவன் தற்கொலை செய்து கொண்டான். அவர்கள் வீடு காண்டிவாலியில் உள்ள ப்ரூக் கட்டிடத்தில் 51வது மாடியில் இருக்கிறது. தாயுடன் சண்டை ஏற்பட்ட கோபத்தில் அந்த சிறுவன் புதன்கிழமை வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளான். சில மாடிகள் கீழே இறங்கிய அந்த சிறுவன் அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான். இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுவனின் தாயாரிடம் இது குறித்து விசாரித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். சிறுவனின் தாயார் தனது வாக்குமூலத்தில் மாலை 7 மணி அளவில் டியூஷன் செல்லுமாறு மகனிடம் கூறியதாக தெரிவிக்கிறார். ஆனால் சிறுவன் டியூஷன் செல்ல தயக்கம் காட்டியுள்ளார். இதையடுத்து கண்டித்துவிட்டு கட்டாயம் டியூஷன் சென்று தீர வேண்டும் என தாய் கூறிய பிறகு இந்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியே சென்றதாக அந்த நடிகை வாக்குமூலம் கூறியிருக்கிறார். இருப்பினும் பின்னர் கொஞ்ச நேரத்திலேயே காவலாளி ஒருவர் ஓடி வந்து நடிகையிடம் அவரது மகன் கட்டிடத்தில் இருந்து விழுந்ததாக தெரிவித்தார். தனது மகன் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்ட அந்த நேரம் பெண் துடித்து போனதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். குடும்பத்தினரின் வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏதும் இல்லை என்றும் விரிவான விசாரணை நடந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் தோன்றினால் உடனடியாக ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி எண் 0462464000 24 மணி நேரமும், மாநில தற்கொலை தடுப்பு உதவி எண் 104 24 மணி நேரமும், ஐகால் உதவி எண் 022255221111 எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.